அனைவருக்கும் வணக்கம். ராஜகுரு ஜோடியாளத்திலிருந்து ராஜேஷ்குமார். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, உங்கள் விருப்பத்துக்கு ஏற்றாப்புல பணம் வரன் அமைய வேண்டுமா? அல்லது பெரியவங்களே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா திருமணம் சம்மந்தமான விஷயங்களை எடுக்க போகும்போது அந்த திருமணத்துக்கு வரக்கூடிய நபர் எனக்கு இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு கற்பனை இருக்கும் பார்த்தீங்களா? அந்த கற்பனை ஏற்றாப்போல் வரன் வேணுமா? இந்த வீடியோவை பாருங்கள். மேஷ லக்னம், பெண்ணாக இருந்தால் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, திருமணம் எடுத்துட்டாவே அவங்களுக்கு எப்படிப்பட்ட லக்னம் ஒத்து போகும்? மேசராசிக்காரங்க எந்த லக்ன காலகட்டத்தில் திருமணம் அமைச்சுக்கலாம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்படி இருக்க போகும்போது மேசராசிக்காரங்களுக்கு சிம்மம், தனுசு, மிதுனம், கும்பம் இந்த 4 லக்னம் உங்களுக்கு பொருத்தமான லக்னம். இந்த லக்னத்தில் நீங்கள் விருப்பமான பெண் அமைஞ்சாலும் உங்களுக்கு வாழ்க்கை துணை அமைவாங்கன்னா நிச்சயம் அமைவாங்க. அதே ஆணாக இருக்கீங்க அப்படின்னா பெண் அமையக்கூடிய வாய்ப்பினை இந்த 4 ராசிக்காரங்க. பெண்ணாக இருக்கிறீங்க, இந்த 4 லக்னக்காரங்கள் உங்களுக்கு நட்பாக வந்தாலும் இறுதியில் அவங்க உங்களுக்கு நல்ல ஒரு மனவாளனாக அமையக்கூடிய வாய்ப்பினை உண்டாகும். திருமணம் சார்ந்த எந்த ஒரு விஷயங்களும் இந்த 4 லக்னம் பொருந்தி வர மாதிரி பாருங்கள். சரி சார், நீங்கள் சொல்லிட்டீங்க, நான் எந்த லக்னத்தை நான் அப்படி சூஸ் பண்ணுவேன் அப்படின்னா, ஒன்று நீ சிம்பிளான விஷயம், உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் வரன் பார்க்க போகிறீங்க. அப்படி பார்க்க போகும்போது உங்களுக்கு உங்கள் பிள்ளைக்கு வரன் வருது. அந்த ஜாதகத்தை எடுத்து பார்க்க போகும்போது எந்த லக்னம் 12 பாவத்தில் நான் சொல்லக்கூடிய லக்னங்கள் நிச்சயம் இருக்க தான் செய்யும். சிம்மம் இருக்குமா? அப்போ ஏன் உங்களுடைய மேச லக்னத்துக்கு 5ஆம் பாவம் சிம்மமா? நிச்சயம் அந்த பொருந்துமா? பொருந்தும். அடுத்தது உங்கள் லக்னத்துக்கு 9ஆம் பாவம் தனுசுவா, குருவா? நிச்சயம் பொருந்துமா? பொருந்தும். அப்போது மேசத்துக்கு 5 பாக்கியத்தை கொடுக்கும், 9 உங்களுக்கு உயர்ந்த எண்ணத்தையும் பன்மையும் கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிதுனம். மிதுனம் என்பது முயற்சி ஆச்சுங்களா? அப்போ நம்ம எந்த ஒரு விஷயத்தை முயற்சி பண்ணுறதுக்கும் சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய நபர் யாருன்னா இந்த மேசத்துக்கு மிதுனக்காரங்க சப்போர்ட்டாக இருப்பாங்க. அப்போ அந்த மிதுனம் உங்களுக்கு நல்லபடியாக அமையுமா? அமைய வாய்ப்புனே இருக்குது. அதுக்கப்புறம் கும்பம். உங்கள் லக்னத்துக்கு அது 11 பாவம், 11ஆம் ஸ்தானம் அதிபதி. அப்போ லாபம். அப்போ இந்த மேச லக்னக்காரங்களுக்கு கும்ப லக்னக்காரங்க அமைஞ்சிட்டாங்கன்னா டாப்பு தாங்க, சூப்பரான வாழ்க்கை துணை. அவங்கள மிஞ்சின வாழ்க்கையே கிடையவே கிடையாது. அந்தமாரி நம்ம அடித்து சொல்லலாம். இப்போ இந்த 4 லக்னமும் மிஸ் பண்ணிடாதீங்க. சிம்மம், தனுசு, மிதுனம், கும்பம் இந்த 4 லக்னமும் உங்களுக்கு உதவியாக இருக்குமானா நல்லா இருக்கும். வாழ்க்கை துணை இதில் அமைஞ்சால் உங்கள் வாழ்க்கை நல்ல நிலையில் நீங்கள் வாழ்க்கை வாழலாம் என்று சொல்லி விடைபெறுகிறேன்.